வணக்கம். ஞானமடைந்து வாழும் ஆன்மீக வழிகாட்டி குரு சிவயோகி வழங்கும் யோகக்குடில் பதிவு 12. உடலையும் அதன் இயல்பையும் புரிந்து கொண்டு வாழ்வதற்கான 8 நிலைகளைப் பற்றி இன்று நாம் சிந்திப்போம். இயமம்: உடலுக்கு தீங்கானதை செய்யாமல் உடம்பின் இயல்பை புரிந்து கொண்டு வாழ்வது. நியமம்: உடலின் தேவைகளை அறிந்து கொண்டு அதற்கு துணை செய்வது. ஆசனம்: உடலுக்கு தேவையான அசைவுகளை கொடுத்து அதன் இயக்கத்தை புரிந்து செயல்படுவது. பிராணாயாமம்: உடம்பு மூச்சுக்காற்றால் இயங்குகிறது என்பதை உணர்ந்து அதை சீராக வைத்துக் கொள்வது. பிரத்யாலங்காரம்: உடம்பின் எல்லா பாகங்களும் சிறப்பாக செயல்படுமாறு கவனித்துக் கொள்வது. தாரணை: உடம்பில் இருக்கும் நான் என்ற மனம் எங்கே என்ற விசாரணையின் மூலம் அதை அறிவது. தியானம்: உடம்பில் இருக்கும் மனதில் எழும் எண்ணங்களை ஒழிப்பது. இவ்வாறு உடலை புரிந்து கொள்வதிலிருந்து மனதை அறிந்து கொள்வது வரை முன்னோர்கள் 8 நிலைகளை உரைத்திருக்கிறார்கள். இந்த 8 நிலைகளையும் வெறும் வார்த்தைகளாக அல்லாமல் நம்முடைய வாழ்வை புரிந்து கொள்வதற்கான ஒரு பயணமாக பார்ப்போம். சமாதி: உடம்பின் இயக்கம் மனதின் வசம் என்பதை புரிந்து கொண்டு எண்ணங்கள் இன்றி சித்தத்தின்படி இருப்பது. யோகக்குடில் குரு சிவயோகி.